புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 344. உலகின் மிகப்பெரிய தடைகளை உடைப்பவர்கள் மற்றும் அவருடைய விருப்பப் பட்டியல்களில் விதியுடன் மல்யுத்தம் செய்பவர்கள். கடவுள்களின் குவாரிகளில் வேலை செய்பவர்கள். தொடர்பு கொள்ள முடியாதவர்களின் தூதர்கள். அழியாமையைக் கட்டுபவர்கள். அவர்கள் விழுந்து மனித கோலத்திற்குள் வந்தனர். அழியாதவரின் மகிமையை இன்னும் அணிந்த முகங்கள். கடவுளின் எண்ணங்களுடன் இன்னும் தொடர்பு கொண்ட குரல்கள். ஆவியின் ஒளியால் அழகுபடுத்தப்பட்ட உடல்கள். மந்திர வார்த்தையை, மாய நெருப்பை. மகிழ்ச்சியின் டயோனிசியன் கோப்பையை ஏந்தி. ஒரு தெய்வீக மனிதனின் கண்களை நெருங்கி. ஆன்மாவின் அறியப்படாத கீதத்தை உச்சரிக்கும் உதடுகள். காலத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் வாதங்கள். ஞானம், இனிமை, வலிமை மற்றும் பேரானந்தத்தின் உயர் பூசாரிகள். அழகின் சூரிய ஒளி வழிகளைக் கண்டுபிடிப்பவர்கள். மற்றும் அன்பின் சிரிக்கும் நெருப்பு வெள்ளங்களின் நீச்சல் வீரர்கள். மற்றும் பேரானந்தத்தின் தங்கக் கதவுகளுக்குள் நடனக் கலைஞர்கள். அவர்களின் நடை ஒரு நாள் துன்பப்படும் பூமியை மாற்றும். மற்றும் இயற்கையின் முகத்தில் ஒளியை நியாயப்படுத்தும். விதி அப்பால் உயர்ந்த இடத்தில் நீடித்தாலும். நம் இதயத்தின் சக்தி செலவிடப்பட்ட வேலை வீணாகத் தோன்றினாலும். நம் பலி தாங்கப்பட்ட அனைத்தும் செய்யப்படும். முதியவர் மிருகத்தின் பின்னால் வந்தது போல, இந்த உயர்ந்த தெய்வீக வாரிசு நிச்சயமாக மனிதனின் திறமையற்ற மரண வேகத்திற்குப் பின்னால், அவனது வீண் உழைப்பு, வியர்வை, இரத்தம் மற்றும் கண்ணீருக்குப் பின்னால் வருவார். மரண மனம் என்ன நினைக்கத் துணியாததை அவன் அறிவான். மனிதனின் இதயம் துணியாததை அவன் செய்வான். மனித காலத்தின் உழைப்பின் வாரிசான அவன், கடவுள்களின் சுமையை அவன் மீது ஏற்றுக்கொள்வான். எல்லா வான ஒளியும் பூமியின் எண்ணங்களை பார்வையிடும். சொர்க்கத்தின் வலிமை பூமிக்குரிய இதயங்களை பலப்படுத்தும். பூமியின் செயல்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்டவரின் உயரத்தைத் தொடும். பூமியின் பார்வை எல்லையற்றதாக விரிவடையும். கனமான மாறாதது இன்னும் அபூரண உலகத்தை எடை போடுகிறது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 345. காலத்தின் அற்புதமான இளமை கடந்து தோல்வியடைந்தது. நமது உழைப்பு எண்ணும் ஆண்டுகள் கனமாகவும் நீண்டதாகவும் உள்ளன. இன்னும் மனிதனின் ஆன்மாவில் முத்திரைகள் உறுதியாக உள்ளன. பண்டைய தாயின் இதயம் சோர்வாக இருக்கிறது. ஓ உண்மை உன் இரகசிய சூரியனில் பாதுகாக்கப்படுகிறது. மூடிய வானங்களில் அவளுடைய வலிமையான சிந்தனைகளின் குரல். அவளுடைய ஒளிரும் ஆழங்களுக்குள் மறைக்கப்பட்ட விஷயங்களில். ஓ ஞான மகிமை, பிரபஞ்சத்தின் தாய். படைப்பாளி, நித்தியத்தின் கலைஞர் மணமகள். உன் மாற்றும் கையால் நீண்ட நேரம் காத்திருக்காதே. காலத்தின் ஒரு தங்கக் கம்பியில் வீணாக அழுத்தப்பட்டது போல, காலம் அதன் இதயத்தை கடவுளுக்கு திறக்கத் துணியாது. ஓ உலக மகிழ்ச்சியின் ஒளிரும் நீரூற்று. உலகமற்றது மற்றும் மேலே அடைய முடியாதது. ஓ பேரின்பம் எப்போதும் உள்ளே ஆழமாக மறைந்திருக்கும். மனிதர்கள் உன்னை வெளியே தேடும்போது, ஒருபோதும் காணாத போது. படிநிலை நாக்குடன் மர்மமும் அருங்காட்சியகமும். உன் சக்தியின் வெள்ளை ஆர்வத்தை அவதாரம் செய். பூமிக்கு உனது ஒரு உயிருள்ள வடிவத்தை அவதாரம் செய். ஒரு கணம் உன் நித்தியத்தால் நிரப்பு. ஒரு உடலில் உன் முடிவிலியை வாழ விடுங்கள். அனைத்து அறிவும் ஒரு மனதை ஒளியின் கடல்களில் போர்த்தி. அனைத்து அன்பும் ஒரு மனித இதயத்தில் தனியாக துடிக்கிறது. அழியாத கால்களால் பூமியை மிதிப்பது. பூமிக்குரிய கால்களில் சொர்க்கத்தின் அழகு கூட்டம் எல்லாம். சர்வ வல்லமை, கடவுளின் சக்தியுடன் கச்சை கட்டுதல். ஒரு மரண விருப்பத்தின் இயக்கங்கள் மற்றும் தருணங்கள். நித்திய வலிமையுடன் ஒரு மனித மணிநேரம். மற்றும் ஒரு சைகையால் எதிர்காலம் முழுவதும் மாறட்டும். உயரத்திலிருந்து ஒரு பெரிய வார்த்தை பேசப்படட்டும். ஒரு பெரிய செயல் விதியின் கதவுகளைத் திறக்கட்டும். அவரது பிரார்த்தனை எதிர்க்கும் இரவில் மூழ்கியது. மறுக்கக்கூடிய 1000 சக்திகளால் ஒடுக்கப்பட்டது. உச்சத்திற்கு ஏற மிகவும் பலவீனமானது போல. ஆனால் ஒரு பரந்த சம்மதக் குரல் எழுந்தது.